ஷே விஸ்டோ பிரம்மா ஒரு பில்டிங்கு கட்டுறதுக்கு இன்ஜினியர் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு கையெழுத்து போடுவான். எத்தனை அதிகாரி போடுவான் எல்லாம் நீதிமன்றம் தெரியும். கைலாசத்திலேருந்து கோர்ட்டிலேருந்து ஐயா நீதி அரசர் நீதிமான் கணக்கு விடுறது அத்தனையும் நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்காடுது. அத்தனையும் வழக்காடுது. தப்பாக கொடியை தூக்கி ஆரம்பத்துலேருந்தே திரிச்சு மூளை திரிச்சா நாசம் பண்ணிட்டான். இப்போ பூமி அழிக்கிறதுக்கு அழிச்சு நான் கட்டடம் கட்டுதேன், அதை கட்டுதேன், இதை கட்டுதேன்னு கான்ட்ராக்ட் எடுக்கிற இன்ஜினியர் பூரா 2ஆம் நம்பருக்காக அவன்கிட்ட கையெழுத்து வாங்க, இவன்கிட்ட கையெழுத்து வாங்க போவான். ஒரு 2000 கொடு, 3000 கொடு, கிராம அதிகாரி தலையாரி கட்சி எடுத்து பார்க்குறது கொண்டு ஒரு 500 கூட 1000 கொடு, அது கொடுத்தா தான் வேலை நடக்கும். எப்படி அப்போ அதிகாரி பூரா என்னப்பா நடந்துதான் ஓற்றார் புரிஞ்சுக்கப்பா. வழக்கறிஞர்கள் அனைத்தும் தெரியும். கைலாசத்தில் கணக்கு போடுறது அனைத்தும் வழக்கறிஞர்களுக்கு தெரியும். புரியுதா? வழக்கறிஞரே சொல்லுவான், அந்த ஐயா விவோ ரூபா வாங்குவான், அந்த அம்மா ரூபா வாங்குவோம், கொஞ்சம் பார்த்து கொடுத்தேன்னா கையெழுத்து போட்டுருவான்னு இவன் லாயர் இழுத்து கணக்கை கொடுத்துருவான். புரியுதா? இவன் அது வழியாக போய் கையை சுரண்டி இந்தா 1,00,000, 50,000, 10,000. அப்போ வீட்டுக்கு விவோ தாசில்தார் கிராம அதிகாரி எவ்வளோ கொண்டு போகிறான் மாதம்? இவன் சம்பளம் வாங்குது 70,000, 1,00,000, 80,000, 1,5 லட்சம் வாங்குதான். எப்படி? அப்போ கிம்பளம் கை நீட்டி லஞ்சம் வாங்குகிற பணம் ஒவ்வொரு மாதமாக ஒரு நாளைக்கு கையெழுத்து போட்டால், ஒரு நாளைக்கு கோட்டார் கேட்டுக்கோப்பா, நீதிபதி ஜட்ஜி ஆணும் பண்ணும், ஒரு நாளைக்கு விவோ தாசில்தார் கிராம அதிகாரி தலையாரி எல்லாவனுக்கும் ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் கூட விழும். பருவ ஐட்டம்னா பல கோடி முடிக்கிறோம், 10 லட்சம் தள்ளுவான், 20 லட்சம் தள்ளுவான். விவோ தாசில்தார் கிராம அதிகாரி தலையாரி எல்லாத்துக்கும் அனைத்தும் வீசி டக்குன்னு இப்போ தான் ஒரு செகண்டில் ஃபோன் மூலியமாக பேசி கான்ட்ராக்ட் பண்ணி கணக்கு பண்ணிதான்ல கோர்ட்டுக்கு கணக்கு கொடுக்கார். அப்போ கணக்கு எடுப்பார்ல, உட்கார்ந்தவனே கணக்கு எடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா. கையெழுத்து அப்போ அரசியல்வாதி எம்எல்ஏ இருப்பான். அந்த இடத்த போட்டாச்சுன்னா நமக்கு 10 லட்சம் கொடுத்துரு, இன்ஜினியர் கான்ட்ராக்டை நீ கொண்டா. அப்போ இவன் வீட்டில் போய் சுருட்டி மில்லை வாங்கவா, வீடை கட்டவா, குளத்தை கட்டவான்னு கெட்டி இவன் நாசம் பண்ணுதான் அனைத்தும். இப்போ புரியுதா? பஞ்சாயத்து போர்ட்டில் கையெழுத்து வாங்குறதுக்கு அங்கே பணம் காகிதம். இப்போ இந்த பேப்பரை விடுதாரு, லஞ்சம் வாங்கினவனுக்கு பூரா அதிகாரிக்கு பூரா அரசியல்வாதி வரைக்கும் லஞ்ச ஊழல், இவனா அடிப்பான், இவனா ஊழல் பண்ணுவான், இவனா ஓடுவான். அப்போ பூமியை பாழாக்குதானா அப்படின்ட்டார் ஐயா. கடவுளை போட்டார் கணக்கு. அடுத்து கிராம அதிகாரிக்கு கட்சி எடுக்கணும், குளத்தில் போடணுமா, குளத்தை அடிக்கணுமா, குளத்துக்களை போடணுமா, கொண்டா பேப்பரை கொண்டா. ஆணும் பெண்ணும் பேக்கை தூக்கி போட்டு பேண்ட் சட்டியை மாட்டி முட்டா கொன்னோடுவார். அதுக்கோ உன் கையெழுத்து போட்ட கையெழுத்து அத்தனை டாக்குமெண்ட்ஸில் இருக்கும், அத்தனை சிட்டி கிராமத்தில் இருக்கும். கிராம அதிகாரி தலையாரி விவோ தாசில்தார் எல்லாமே. இப்போ ஏற்கனவே கைலாசத்துக்கு பின்னாடி மேற்கேருந்து கிழக்கு வரைக்கும் வானத்து வரைக்கும் பில்டிங் ஏற்றிடுவான் போருக்கு. அதெல்லாம் அதிகாரி பார்க்கல, அதுக்கு சட்டத்தில் இருக்கா இல்லையாப்பா? கோட்டார் நீதிபதி ஜட்ஜி ஆன் பண்ணும். வானத்து வரைக்கும் ஏற்று தான் புறாக்கூடு மாதிரி, புறாக்கூடு எப்படி மேலே கட்டுவான் ஒவ்வொரு வீட்டில், அந்த மாதிரி ஏற்றி கொண்டே போகிறான். கீழே பூரா வலைகள் அடிக்கான் இடத்த பூரா. அப்போ அந்த கணக்கு எடுப்பார்ல, இந்த வலைகள் போடுறது மில்லு தொழிற்சாலை பூரா மேலே டாராக ஏற்றி போகிற பில்டிங் எல்லாமே கையெழுத்து போட்ட அதிகாரி விவோ தாசில்தார் கிராம அதிகாரி தலை எல்லாருமே முடிவெட்டு உள்ளே வருவான் மாவட்ட வாரி. இப்போ மாறி போனாலும் தூக்கிடுவார். இங்கே தெற்குப்பாளைய ராஜபாளையத்தில் இருக்கான மதுரையில் தூக்கி போடுவாங்க ஒரு மாதிரியாக இருந்தால். இப்படியே மாற்றி எங்கே போட்டாலும் கையெழுத்தில் அவனை தூக்கி நீ இந்த செம்மத்தில் அரசியல்வாதி கவர்மெண்ட் நியமித்தது பூராமே முடிச்சிருவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு உறங்கிட்டு போடுறதா நினைச்சியா, கொட்டு மேலே அடிக்கார நினைச்சாடா? இல்லை, கடவுள் உட்கார்ந்து கணக்கு போடுறத உனக்கு கொட்டு மேலே அடிக்கார நினைச்சியா? பூரா நீதிமன்றத்தை அவமதிச்சு காலையில் பூரா வழக்கா, ஐயோ லட்சக்கணக்கான வழக்கு ஒரு கோர்ட்டுக்கு நீதிபதி சர்ச்சுக்கு ஆணுக்கு போயிடும். இப்படி போனால் வெளியில் அடிக்காம நினைவான் பேப்பர். அடுத்தாப்பில் இடம் வாங்குறவன், இடம் கொடுக்குறவன், காகித பேப்பர் ஒரு ரேட்டு வெளியில் பேசுதான். புரோக்கர் பேசுவான் வச்சு புரோக்கர். அதுதான் புரோக்கரை பூரா என்கவுண்டரில் போட்டுவார். நீதிமான் போட்டார், தூக்கி போட்டு முடிச்சு விட்றா அப்படின்றார். அது அந்த டயத்தில் இது கதை வராது. பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். பூரா திருச்சி இவன் போய் அங்கே ஓட இங்கே ஓட காகித பேப்பர் உள்ளவனையும் அதிகமாக போட்டு வாங்கினவனையும் அவ்வளோதான் முடிச்சிருக்கடா அப்படிம்பார். வானரப்படை இராணுவப்படை. அப்போ கோட்டார் கொடுக்கணும்ல, வெளியில் காகித பேப்பர் லட்சக்கணக்காக கொடுத்து வாங்குதான். குளத்துல எல்லாம் போய் கையெழுத்து போடுதான். பூரா விவசாய இடத்துல எல்லாம் கையெழுத்து போடுறது யாரப்பா? கோர்ட்டுக்கு கணக்கு கொடுக்காரு. யார் கையெழுத்து போட்டு கொடுக்கா? பார்க்கலையா? இறங்கி நீங்கள் பார்க்கலையா? பூரா போய் பாரு, குளத்துக்கு கீழே வீடு மில்லு தொழிற்சாலை அனைத்தும் இருக்கும். பயங்கரமாக இருக்கும். 2ஆம் நம்பர் தொழில் ஓட்டுக்க பூரா 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம். அப்போ விடுவாரா? கசைக்கு விட்டுருவார். விவோ தாசில்தார் அவன் பெரிய கெத்து மயிரில் போவான். அப்படியே பெரிய இந்த இடத்த பூரா இவனுக்கு கொடுத்த மாதிரி
கசக்கி விட்ருவார் பார்த்துக்கோ. முக்கால் சத்தியம் போட்டாச்சுடா. உனக்கு தாசில்தார் எல்லா பேரும் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கையெழுத்து கைலாசத்தில் வாங்க போய் தானே இப்போ கணக்கு போட வேண்டியிருக்கு. கைலாசத்தில் பூரா வாங்கியிருக்கான்ல, வாங்கி வழக்கு ஏற்றிட்டாரு. அவன் நினைக்கிறான் போர்வில் ரோடு இதுக்கு இந்த காகித பேப்பர் யாருக்கு அப்படின்னு. ஏலே அவர் கணக்கு வேறு துருஷ்டி வச்சுருக்காருடா. முட்டா பேல முக்கால் சத்தி